காங்கிரஸினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு காங்கிரஸோடு இந்தியா கூட்டணிக்குள் நெருக்கமாக இருக்கிற கட்சிகளிலிருந்து இன்றைக்கு விமர்சனம் வந்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலிருந்து தலைமைக்கு ஒரு கன்வீனராக அல்லது தலைமைக்கோ வர வேண்டும், இந்த தோல்வி குறித்து ஒரு பரிசீலனை செய்யணும். ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், அந்த பரிசீலனை கூட காங்கிரஸ் பண்ண மாட்டேங்குது. மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும், மாநில கட்சிகளிலேருந்து வாக்கை பெற வேண்டும். ஆனால் மாநில கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது. இன்னமும் அந்த காங்கிரஸ் ஏற்கனவே வைக்கிற பழைய குற்றச்சாட்டு இன்னமும் தொடருது. பெரியண்ணன் தனத்தோடு இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற பார்வை. அதனால் தான் தொடர்ச்சியான தோல்விகள். ராகுல் காந்தி அவர்கள் உழைக்கலாம், ஆனால் மாநில தலைவர்களோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களோ அந்த உழைப்பை கொடுக்க கல யதார்த்தத்தோடு ஒத்து வர மறுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் வருது. அதுதான் உங்களை தோல்விக்கு பின்னடைவுங்கிறாங்க. உங்கள் கருத்தை அறிவதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. திரு இதயத்துல்லா, கேள்வியை முன்னாடியே முன் வச்சுட்டேன், பதிலுக்கு தயாராக இருப்பீங்க. இன்னொரு கேள்வி, வெற்றி வாய்ப்புகளை கை நழுவ விடுகிறதோ? இதில் சகோதரர் பிரியன் பல விஷயங்கள் எடுத்து சொன்னார், அதனால் மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்க வேண்டிய விஷயம், அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கார்கே அவர்கள் போன்றவர்கள் மாதிரி கீழே ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்குள்ளே மிஷினரி இல்லைன்னு சொன்னார். அதை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன். காங்கிரஸ் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒன்றியத்திலையும் பல மாநிலங்களிலும் ஆட்சியில் இல்லை, அந்த சோர்வு இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு காரணம், நான் மறைக்க விரும்பலை, ஒத்துக்கிறேன். இப்போ சகோதரர் பாண்டியன் பல விஷயங்களை சொன்னார். அதில் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், இந்த 9 விழுக்காடு முன்னாள் தேர்தல் தலைமை கமிஷனரே சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவுடைய கூட்டணி, எங்களுக்கு இந்தியா கூட்டணி பெரிய கூட்டணி, ஆனால் பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேர்தல் கூட்டணி, தேர்தல் கமிஷனோட உள்ள கூட்டணி. அந்த கமிஷன் கூட்டணி நினச்சா 2 மாதம் கழித்து கூட மகாராஷ்டிராவில் தேர்தல் வைக்க முடியும். அதை அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி அது இவ்வளவு நாளாக நான் 2019 இதை சொல்லிக்கிட்டே வர்றேன், பல பேர் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த தேர்தல் கமிஷன் நடத்தின தேர்தலில் தானே ஜார்க்கண்ட்லையும் அதுதான் செலக்டிவ். அதாவது தேர்தல் ஜம்மு காஷ்மீர்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்பணுமா இல்லையா? தேர்தல் கமிஷன் எல்லாத்துலேயும் பாஜக 100 எடுத்துட்டா எப்படி மக்கள் நம்புவாங்க? ஒரு ஊரில் காங்கிரஸ் எல்லா கமிட்டியும் இருந்தும் கூட அவங்கெல்லாம் ஓட்டும் போட்டு பாரம்பரியமான கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த விமர்சனத்தை வைக்கிறது ஏற்புடையதா? ஜனநாயகத்திற்கு இவ்வளவு காலமா அந்த கட்சி அதை எடுக்கல. இப்ப எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதை பத்தி பேசிட்டாரு. இது நாடு முழுக்கும் கொண்டு போகணும், ஒரு பாத யாத்திரை மாதிரி எப்படி ராகுல் காந்தி செஞ்சாரோ அந்த மாதிரி தேர்தல் கமிஷன் இதை எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது, இனிமேல் பேலட் பேப்பர் வேறுன்னு எப்படி சாதாரண மக்கள் கேட்குறாங்களோ அதை இன்னைக்கு காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அண்மையில் உச்சநீதிமன்றம் அது சார்ந்த வழக்கில் ஒன்று சுட்டி காட்டிருக்காங்க. வெற்றி பெற்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சூப்பர்னு சொல்கிறதும், தோல்வி அடைந்தால் இப்படி சொல்கிறதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். காஷ்மீர்லேருந்து பல்வேறு விஷயங்களை இன்னும் நிலுவையில் வச்சுருக்காங்க. பின்னால் தான் காஷ்மீர் எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு, தேர்தல் நடத்துன்னு சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. நீதிமன்றங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் பதவியிலேருந்து எம்பி பதவியிலேருந்து கொடுக்கக்கூடிய வேலையை அதிகமாக செய்யக்கூடிய கட்சியாகவும் பாஜக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களோட கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க, புதுசு இல்லை. இப்போ மம்தா பானர்ஜி அவர் சொல்கிறது புதுசு அல்ல. கடந்த தேர்தலில் அவங்க தனியாக தான் நின்றாங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனியாக தான் நின்றுச்சு. அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். எந்த கேள்வியை அவங்களையும் நீங்கள் சேர்த்துருக்கலாம்னு எப்படி காங்கிரஸில் கேட்கல நியாயமாக இருக்குது. காங்கிரஸை பார்த்து உண்மையிலே நானே கேட்க இந்த கேள்வி. ஹரியானாவில் ஆம் ஆத்மிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு 5 சீட்டு கூட கொடுத்துருந்தா இந்த நிலைமை இல்லை. அது நான் இல்லைங்கள, காங்கிரஸும் தவறு செய்கிறது நான் இல்லைங்கள. ஆனால் இந்த கேள்வியை எங்கே கேட்டிருக்கணும், அங்கேயும் கேட்டுக்கணும். ரெண்டாவது, மகாராஷ்டிராவில் உங்களுக்கு நன்றாக தெரியும், முதல்வராக இருந்தது யார்? 2 ஆண்டுகள் இருந்தது அவர் தானே. மக்கள் எதை பார்ப்பாங்க? அந்த ஆட்சியை தானே பார்ப்பாங்க. ஓட்டு போகிறவங்க எதை பார்ப்பாங்க? தேர்தல் கமிஷன் பிரச்சனை ஒரு பக்கம், அது அவங்களும் நான் என்னைக்கு சொன்னனோ அன்னைக்கே சஞ்சய் ராவத் அதுதான் சொன்னார். இந்தியாவில் பல ஊர்களில் இந்த குரல் எழும்புச்சு, மகாராஷ்டிராவில் அதிகமாக எழும்புச்சு. அதே நேரத்தில் நீங்கள் குற்றம் சொல்லும்போது நீங்கள் காங்கிரஸ் குற்றம் சொல்கிறீங்க, தப்பு இல்லை. ஏன்னா பெரிய அண்ணனாக இருக்கிறவர் தம்பிகள் குறை சொல்லலாம், அண்ணன் தம்பியை குறை சொல்ல முடியாது. இப்போ
நந்தகுமார் அண்ணன் சொன்னார். தம்பிகளை அரவணைச்சு போகணும்ல, அதுதான் செய்யும். தம்பிகளை வளர்த்துணும்ல. அதுக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க அரவணைக்கிறதும் பாஜக அழிக்கிறதையும் சொல்றேன். மகன்தான் ஒருத்தர் இருந்தார் அஸ்ஸாம்ல, தெரியுமா உங்களுக்கு? அந்த கட்சியோட கூட்டணி வச்சார் பாஜகவோட. அவர் இன்னைக்கு ஆளு அட்ரஸ் இல்லை. இந்த காங்கிரஸ் செய்யலை. இதே மாதிரி மம்தா ஓனர் நாங்கள் கூட்டணி வச்சுருந்தோம். மம்தாவை எது இல்லாமல் ஆக்கலை நாங்கள். அதே நேரத்தில் வந்து காஷ்மீரில் மஹபூபா முஃப்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கூட்டணி சேர்ந்தாங்க, பாஜக இல்லாமல் போயிட்டாங்க. நாங்கள் தேசிய மாநாட்டு கட்சி இல்லாமல் ஆக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸுடைய ஜனநாயகத்தன்மைக்கும் பாசிச பாஜகவுடைய தன்மைக்கு என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி உங்களுக்கு லோக்தளம்னு ஒரு கட்சி ஹரியானா இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னால். அந்த கட்சி காணாமல் போச்சு. அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்ச ஒரு கட்சி தான் அஜித் லோக்தளம் இன்னொரு கட்சி வந்துச்சு. அந்த கட்சி 10 இடத்த கொடுத்து ஆட்சியை கொடுத்தாங்க கடந்த ஹரியானாவில். அந்த கட்சியும் காணாமல் போச்சு. இந்த வேலையை காங்கிரஸ் ஹரியானாவில் செய்யலை, காஷ்மீர்லையும் செய்யலை, பஞ்சாப்லையும் செய்யலை. இப்போது நான் சொல்கிறேன், பஞ்சாபில் உங்களுக்கு அகாலிதளம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இதே பாஜக போய் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குச்சு, நம்ம கண்ணால் பார்த்தோம். காங்கிரஸ் இந்த வேலையை பஞ்சாபில் எந்த கட்சியோடையும் செய்யலை. மகாராஷ்டிராவில் நாங்கள் சரி பிற கட்சிகளில் செய்யலை. உங்களுக்கு அருகில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுடைய பிரதிநிதி இருக்கார். தமிழ்நாடு தொடங்கி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட காங்கிரஸினுடைய இருந்த தலைவர்களுடைய அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்காம காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து அதுவும் ஒரு பின்னடைவுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? ஒரு 8 வருஷத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்தோம் திரு வாசன் அவர்களுக்கு. அகில இந்திய செயலாளர் பதவியை கொடுத்தோம். ஒரு 8 வருஷத்தில் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம். பல முறை ராஜ்யசபா எம்பி கொடுத்தோம். மிகப்பெரிய அமைச்சராகவும் கப்பல் துறை அமைச்சராகவும் வச்சுருந்தோம். காங்கிரஸ் தானே வச்சுருந்துச்சு. நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து முரணாக இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். பல பேரை நாங்கள் எல்லாம் வளர்த்து விட்டோம். வருவார். அதே மாதிரி குலாம் நபி ஆசாத் இருந்தார் எங்கள்கிட்ட. அவருக்கு எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கணும் அவ்வளவும் கொடுத்தோம். இது ஒரு விஷயம் தானே, அற்ற குலத்து அருநீர் பறவை என்பது உங்களுக்கு தெரியும். என்னைக்கு இப்போ காங்கிரஸ் வந்து பின்னடைவை சந்திக்கிற நேரத்தில் காங்கிரஸை எல்லாரும் கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது, அப்படி தான் சொல்லுவாங்க. பின்னடைவை சந்திச்சா ஜெயிச்சா என்ன செய்வாங்க, பாஜகவுக்கு விரோதமாக பேசுகிறவங்க கூட என்ன செய்வாங்க, பாஜக மாதிரி ஒரு கட்சி உண்டுமாம்பாங்க. அந்த பாஜக கட்சி என்ன தவறு அழகாக இவரே சொன்னார், பாண்டியனே அந்த தெளிவாக சொன்னார். இவர் ஒன்று நம்ம நந்தகுமார் சொல்லும்போது அஜித் பவார் வந்து வந்ததுனால ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலைன்றார். இப்போ இந்த கேள்வியை திருப்பி அவர்கிட்டே கேட்போம், அந்த அஜித் பவார் இல்லாமல் தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது புழுதி வாரி தூத்துறது வந்து எளிதாக தூத்திடலாம், ஆனால் நாம் சொல்கிறதுல உண்மை இருக்கான்னு தெரியணும். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், காங்கிரஸ் பொறுத்தவரை பிரியன் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க உள்ள ஒரு கட்சி, பெரிய கட்சி இல்லைங்கள. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தூக்கி சுமக்குன்னு. அவருக்கு ஒரு விஷயம் புரியலை, கூட்டணி பலம்தான். நாங்களும் திமுகவும் வலிமையான கூட்டணியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வெற்றி பெறோம். நாங்கள் 2 பேரும் கூட்டணியில் இல்லை 2014. அவங்களும் ஒரு இடம் எடுக்க முடியல, நாங்களும் ஒரு எடுக்க முடியல. இதையெல்லாம் சிந்திக்கணும். ஒருத்தன் தோத்துட்டாலோ ஒருத்தன் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாலோ மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரோட சிவசேனை பிரிவு பேசியிருக்கிறப்ப மூத்தத்தில் சஞ்சய் ராவத் நீங்கள் சொன்னீங்களா, சஞ்சய் ராவத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்துச்சு, இவரை எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் போனது எங்களுக்கு காயப்படுத்துகிறது, அங்கே பிரதான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம், தோல்விகள் குறித்து பரிசீலனையே பண்ண மாட்டாங்கிறாங்க. விவாதிக்கணும்ல, கூட்டணிக்குள்ளே இந்தியா கூட்டணியில் விவாதிக்கணும்ல, ஏன் விவாதிக்க மாட்டாங்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை விட அங்கே தெரியும். மகாராஷ்டிராவில் ஒருத்தரை அவங்களும் முன்னிறுத்தலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. பாஜக முன்னிறுத்தலை, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் முன்னிறுத்தாதனால தோல்வின்னு சொன்னால் அது தேர்தல் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு தேர்தல் கமிஷன் மேலே தான் சஞ்சய் ராவத்திலிருந்து எல்லாமே சொன்னாங்க. இன்றைக்கி தன் கட்சியை வளர்க்க, தன் தொண்டர்களை வந்து தேற்றுவதற்கு காங்கிரஸ் மேலே பழி போடுறது நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவங்க கட்சி நாளைக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்சி அதாவது ஷிண்டே கட்சிக்கு தேவைப்படும் போது முதல்வர் பதவியை கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கள நான் நட்டாத்தில் விடுற வேலையை கட்சி வளரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸினுடைய பிரிவாக இருக்கட்டும், சரத்பவார்ட்டேருந்து பிரிஞ்சு போன அவர் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவை விட கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு அஜித் பவார். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவிலேருந்து பிரிஞ்சு போன ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா பிரிவு உத்தவ் தாக்கரே விட கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ காங்கிரஸோடு சேர்ந்ததுனால இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கி இழந்துட்டுன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் இந்த ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, நான் 10 சொல்லிட்டு வந்தேன். இந்தியா முழுக்க யார் யார், ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார்,
ஆதரவு கொடுத்தாரு யாருக்கு? பாஜகவுக்கு. இன்னைக்கு அவருக்கு அடையாளம் இல்லாத சூழ்நிலைக்கு விட்டார். ஒரிசாவில் பட்நாயக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார். அவர் நிலைமை என்ன? ஆனால் காங்கிரஸ் அதை செய்யலேன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு சிவசேனாவுடைய மரியாதை சிவசேனா கொடுத்துருக்கு, சரத்பவாருடைய மரியாதை சரத்பவார் கொடுக்கு. எங்கெல்லாம் கூட்டணி குடிச்சோ கூட்டணி கட்சிகளை அழிக்கலைங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி உத்தவ் தாக்கரே இன்னைக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. முதல்வர் பதவி அவர் பேர் சொல்லியிருந்தா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஓட்டு போடாமல் கூட இருந்திருப்பாங்க, இன்னும் மோசமாக கூட வந்திருக்கு. இதையும் சிந்திக்கணும். வலிமை வாய்ந்த மகாராஷ்டிராவில் சிவசேனா தான் வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை என்ன? பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பின்னால் பாஜக 2வது கட்சியாக தான் இருந்துச்சு. ஆக பாஜக மாதிரி ஒரு ஆக்டோபஸ் வேலையை காங்கிரஸ் செய்யலை. அதனால் காங்கிரஸ் மேலே நீங்கள் குறைஞ்ச சொல்லுங்கள், நான் தப்பு, நான் வரவேற்கிறேன். நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸாமில் ஒரு கட்சி தலைவரை போய் நான் சந்தித்து சேர்த்துக்குங்கன்னு நான் மேலிடத்தில் சொன்னேன். சேர்த்துருந்தா அஸ்ஸாமில் கடந்த முறையே நாங்கள் அதிகமான இடங்கள் எடுத்திருப்போம். 2 எம்பிக்கள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சத்தீஸ்கரில் ஒரு கட்சி. காங்கிரஸுக்கு எதிரி காங்கிரஸாக இருந்து காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்கிறது விஷயம் இல்லை, அது இந்தியா கூட்டணியும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி எதுக்கு? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மம்தா பானர்ஜி அவர்களோ கேரளாவில் கம்யூனிஸ்ட் எங்களோட கூட்டணி வைப்பாங்களா? அதே தமிழ்நாட்டில் கூட்டணி வைப்பாங்க. நாங்கள் இணையும் போதே என்ன இணைகிறோம், அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க வலிமை உள்ளவங்க. அகிலேஷ் யாதவா நீங்கள் இல்லை அதை சொல்கிறீங்கல்ல, அதுதான் மகாராஷ்டிராவில் நடைமுறைக்கு வரல அப்படிங்கிற. இல்லை, அதனால தான் இந்த தோல்விங்கிறாங்க. உங்கள் தெளிவாக பிரியன் சொன்னார். நம்பர் 1 கட்சி எது, நம்பர் 2 கட்சி எது, நம்பர் 3. ஒரு கட்சி உடஞ்சி 2ஆக போச்சு. 2ஆகி அவங்கள்ட்ட எவ்வளோ பேர் எம்எல்ஏ இருந்தாங்க, ஷிண்டேட்ட எவ்வளோ பேர் போனாங்க. அதனால தானே அவங்க ஆட்சி இழந்தாங்க. உத்தவ் தாக்கரே ஏன் முதல்வர் பதவி இழக்கணும்? அவர் ஷிண்டேயை கையில் வச்சுருந்தா. இப்படி பல குற்றங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா நாங்க சொல்ல விரும்பல, எங்க கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சிகளை நாங்க மரியாதையாவும் அவர்களை அழிக்காம இருக்கோம். தோல்விக்கான காரணங்களை பரிசீலனை பண்ணி ஆலோசிக்க தயாரா இருக்கிறீங்க, ஆனா இப்ப இல்ல. அதுக்கு உள்ள வேலையை நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ்ல சில பலவீனங்கள் இருக்கு, அதை சரி செய்யணும்.